பல பேருக்கு கல்யாணமே நடக்கலை ஏன்னு. ஆமாடா, சில பேரை கேட்டால் சொல்கிறான், நான் அங்கே இவ்வளோ படிக்கணுங்கிறான், அப்புறம் இவ்வளோ பெரிய உத்தியோகம் இருக்கணுங்கிறான், அப்புறம் நான் இவ்வளோ சம்பாதிக்கணுங்கிறான், அப்புறம் இவ்வளோ பெரிய வீடு கட்டணுங்கிறான், அப்புறம் இவ்வளோ பெரிய கார் வாங்கணுங்கிறான். இதெல்லாம் வாங்கிட்டு திரும்பி பார்த்தா அவனுக்கு லைஃபே இருக்காது. கல்யாணம் ஆனவனை கேட்டால், ஏங்க நம்ம யாருங்க, நாம் யார், நம்மளை பற்றி தெரியும். கல்யாணம்னு ஆசை வந்துட்டா பொண்ணு பார்க்க போனோமா, பிடிச்சதுன்னு சொன்னாங்களா, அவங்களுக்கு பிடிச்சா பொண்ணு கொடுக்க போகிறாங்க. அப்படி தாங்க கல்யாணம் ஆகுது. பல பேர் தன்னை பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு பெருசாக நினச்சி கடவுளையே மறந்துதாங்க. கடவுளை மறந்தவனுக்கு தைரியம் இருக்காது, கடவுளை மறந்தவனுக்கு பயம் இருக்கும். கடவுள் தாங்க அந்த உலகத்தை படைச்சாரு. சாப்பாட்டிலேருந்து, வெளிச்சத்துலேருந்து, காற்றுலேருந்து, தண்ணியிலேருந்து எல்லாம் கடவுள் படைச்சதுங்க.